Hello everyone, welcome to Developers Life. I am Sena. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யுமா எக்ஸ்போர்ட் லிமிடெட் ஐபிஓ பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓ என்றைக்கு ஓப்பன் ஆகுது, அப்ளை பண்ணலாமா வேணாமா, எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம ஒரு ஷார்ட் ஓவர்வியூவாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஐடிசி அதானி பவர் கொடுத்துருந்தேன். ரெண்டுமே நல்ல இது அப் ட்ரெண்டில் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கடுத்து நான் இன்னொன்று மதர்சன் சுமி அப்புறம் 2-3 ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தேன். அது இன்னும் அந்த லெவலுக்கு வரல. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த லெவலுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அது இதுக்கு முன்னாடி வந்து எஃபிஓ வந்துருந்துச்சு, ருச்சி சோயா. நான் அதை வந்து ரிவ்யூ பண்ணல, ஏன்னா அது ஆல்ரெடி நிறைய இஷ்யூஸில் இருந்துச்சு. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உடனே லிஸ்டிங் கைன்னு எடுக்கிறா இருந்தால் எடுத்துருங்க. ஹோல்டிங்கில் போட்டிங்கன்னா சொல்ல முடியாது. அது இந்த ருச்சி சோயா எப்படின்னா பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட் இடையில வந்துச்சு. 1000 ரூபாய்க்கு வரையும் போணுச்சு, சருன்னு ஏறிக்கிட்டு போனிருந்துச்சு. அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நம்ம எப்பயுமே வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது. சொல்ல முடியாது, ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வந்துருச்சுன்னா பயங்கரமாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால நான் அதை வந்து ரிவ்யூ பண்ணல. ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து யுமா எக்ஸ்போர்ட் லிமிடெட் ஐபிஓ பற்றி பார்க்கலாம். ஸோ இது என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மார்ச் 28 ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் டேட் மார்ச் 30. அலாட்மெண்ட் டேட் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 4. ஐபிஓ லிஸ்டிங் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 7 ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ மினிமம் நம்ம ஒரு லாட் வாங்கியே ஆகணும். அதுக்கு 220 ஷேர் இருக்கு, அலாட் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 14,960 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஒரு லாட் எவ்வளோதுன்னு கேட்டிங்கன்னா 65 ரூபாயிலேருந்து 68 ரூபா வரையும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரைஸ் ரேஞ்ச். ரொம்ப கம்மியான விலையில் தான் இருக்குது, 65 to 68 ரூபா. ஸோ மார்க்கெட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 220 ஷேர்ஸ் இருக்குது. இது வந்து பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் லிஸ்டிங் ஆகுது. இஷ்யூ சைஸ் பார்த்திங்கன்னா வெறும் 60 கோடி தான் அவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணாலும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து வெரி லெஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இது எந்த மாதிரி கம்பெனி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்போ ஒரு ஐபிஓவில் இது பண்ணாலும் அப்ளை பண்ணாலும் இவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அதில் வந்து இவங்க வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இம்ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், அதாவது வீட்டு, சுகரு, ட்ரை ரெட் சில்லிஸ், இது மாதிரி ஐட்டங்கள், அதாவது ஃப்ரூட் கிரைன்ஸ், இது மாதிரி ஐட்டங்கள், நிறைய ஐட்டங்கள் இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இம்போர்ட் பண்ணுறதுல என்னென்ன இருக்குது அப்படின்னா கனடா, ஆஸ்திரேலியா அண்ட் பர்மாலேருந்து இவங்க வந்து பல்க் குவான்டிட்டியாக இம்போர்ட் பண்ணுறாங்க. என்னென்ன ஐட்டம்னா ஃபேபா, பீன்ஸ், பிளாக் தால்னால் வருதோ. ஸோ இவங்க இதெல்லாம் வந்து அவங்க இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்க 2-3 கண்ட்ரியில் இவங்களோட இது இருக்குது. பங்களாதேஷில் இருக்குது, மலேசியாவில் இருக்குது, ஸ்ரீலங்கா இருக்குது. இவங்களோட பிஸ்னஸ் அங்கே வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் இதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பாருங்கள். 2019, அதாவது 31 மார்ச் 2019 பார்த்தீங்கன்னா 288 கோடியாக இருக்குது. அதே இது 30 செப்டம்பர் 21 பார்த்தீங்கன்னா 897 கோடியாக நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இது ஒரு ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் பாயிண்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இதோட ஐபிஓ ரெஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா massserv.com இருக்குது. இதில் தான் உங்கள் ஐபிஓ அலோகேட் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதை அப்ளை பண்ணலாமா வேணாமான்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்களேன், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸ்ரீலங்கா, மலேசியா, பங்களாதேஷ், யுஏஇ, சிங்கப்பூர், இதுக்கெலாம் வந்து இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இத்தனை கண்ட்ரிக்ஸ் இம்போர்ட் பண்ணுறது பாருங்கள். கனடாலேருந்து வருது, ஆஸ்திரேலியா, மியான்மர், இது என்னன்னு தன்சியா, இந்த கண்ட்ரிலேருந்து வருது. ஓகேங்களா? அதே மாதிரி இவங்க என்னென்ன ப்ராடக்ட்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுகர் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? அண்டு ஸ்பைசிஸ் ரிலேட்டடான ப்ராடக்ட். நம்ம இந்தியாவில் தாங்க மிளகாப்பொடி இந்த இதெல்லாம் வகையில் அதிகமாக விளையுது. அதுக்கடுத்து டீ, இதுவும் ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் வந்து முக்கியமான ப்ராடக்டில் ஒன்று வந்து டீ. ஓகேங்களா? அதுவும் இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய ப்ராடக்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே புரியும் அவங்களோட வெப்சைட்டில். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் அவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இம்போர்ட் மட்டும் பண்ணுறதில்ல, எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கான்டாக்ட் அட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இவ்வளோ தான். எப்போ ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணிங்கனாலும் அந்த கம்பெனி எது சம்மந்தமானது, என்னென்ன இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சால் போகணும். அந்த ஐபிஓ அப்ளைக்கு இது மட்டும் தெரிஞ்சால் போதும். ரொம்ப இன்டெப்த்தாலாம் போய் நீங்கள் ஹோல்டிங்லாம் போட தேவையில்லை. என்னை கேட்டிங்கன்னா ஐபிஓலாம் நீங்கள் ஹோல்டிங்கில் போட்டிங்கன்னா பயங்கர சிக்கல் தான் வரும். நீங்கள் லிஸ்டிங் கைன் எடுக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஐபிஓலாம்.
சில ஐபிஓ நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். பட் இந்த மாதிரி ஐபிஓ நான் சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் லாஸ்ட் இயர் டேட்டாவை எடுத்து பாருங்கள். அப்போ ஐபிஓ அலகேட் ஆன டேட்டாவும் இப்போ இருக்க டேட்டாவும் பாருங்கள், எவ்வளோ ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஓகேங்களா? ஸோ இதை அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் ரிஸ்கின்னு சொல்லுவேன். ஏன் ரிஸ்கின்னு சொல்கிறேன்னா, இந்த சுச்சுவேஷன்ஸில் இந்த கம்மியான விலை உள்ள ஐபிஓ வந்து அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா இது கொடுக்காதுன்னு தான் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஓரளவு தான் லிஸ்டிங்ஸ் கெயின் கொடுக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், பட் லாங் டேர்ம் ஹோல்டுக்கு நாட் ரெக்கமெண்டட். அதனால தான் நான் ரிஸ்கின் கொடுத்துருக்கேன். மற்றபடி நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பை பை.